ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம முயலுக்கு தீனி போடுறதுக்கு இன்றைக்கும் லேட் ஆகி போச்சுங்க. நேற்றும் லேட்டு, இன்றைக்கும் லேட்டு. நேற்று கொஞ்சம் வெளி வேலை இருந்ததுனால லேட்டு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஹோம்மேடு மசாலா தயார் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோங்க. அந்த மசாலா எல்லாமே காலி ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு எல்லாம் காலையிலேருந்து வறுக்க ஆரம்பித்தாச்சுங்க. எல்லாம் வறுத்து காய போட்டு அரைச்சி அப்புறம் வந்த ஆர்டர்ஸ் எல்லாமே கொரியர் பண்ணி இங்கே முயலுக்கு தீவனம் போடுறப்ப மணி 6:45 ஆகிடுச்சுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா பசி தாங்க முடியாமல் அப்படியே அலை பாஞ்சிட்ருக்குதுங்க. சரி போட்டு விட்டுறலான்னு சொல்லிட்டு பார்க்கையில் ஒருத்தி மேலேறி உட்காந்துருந்தாங்க. இப்படித்தாங்க கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா அவ்வளோதான். இப்படி ஏறி 6 மணி ஆச்சுனாலே போதுங்க, மேலே வந்துடுவாங்க. யாரோ ஒரு ஆள் 2 ஆள் மேலே வந்துடுவாங்க, கீழே இறங்கிக்குவாங்க. அதனால் என்ன தான் நம்ம மேலே கட்டைக அந்த பாக்ஸு எல்லாமே வச்சாலும் மேலே தூக்கிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி லேட்டாக போட்டால் இது ஒரு ப்ராப்ளம். அப்புறம் நம்ம ஓடி ஓடி பிடிக்க வேண்டியது இருக்கும். பாருங்கள், இந்த கூண்டியவே அந்த மூடியை திறந்து வெளியே வந்திருக்கு பாருங்கள். லாக்கு சரியில்லை அப்படின்னாலும் மேலே வந்துடும். என்ன தான் வெயிட் வச்சாலும் மேலே ஏறி வந்துடுறாங்க. கொஞ்சம் கூண்டு பழைய கூண்டு, அதனால் மேலே வந்துடுறாங்க. அதனால் எப்படியோ அவளை பிடிச்சி உள்ளே விட்டாச்சுங்க. சேஃபாக உள்ளே விட்டாச்சு. ஏன்னா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா, அதனால் கொஞ்சம் சேஃபாக உள்ளே விட்டாச்சுங்க. எல்லாம் அதுக்கு தீவனம் போட்டு முடியிருக்கு. 7:45 ஆகிடுச்சுங்க. நைட்டு இருட்டு ஆகிடுச்சு. எல்லாருமே உன்னை நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக படுத்து தூங்குவாங்க. எப்படியாவது இப்படித்தாங்க நம்ம ரெகுலராக கரெக்டாக அந்த டைமில் சில நேரத்தில் போட முடியாமல் போயிடுது. இந்த மாதிரி தான் லேட் ஆயிரும். இருந்தாலும் அது கொடுக்க வேண்டியதை கொடுத்துடணுங்க. பாய்.